ரிச்சா பாதாம் கீர் எப்படி வீட்டிலேயே ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் பாதாம் சேர்த்துட்டு கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அது ஊறுற டைமில் நம்ம பாலை காய்ச்சிக்கலாம். ஒரு பேனில் பால் சேர்த்துட்டு நல்லா பாயில் வர வரைக்கும் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் சிம் பண்ணிடுங்க. இதிலேருந்து கொஞ்சம் பாலை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம பாதாம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அரை மணி நேரம் கழித்து இந்த மாதிரி அமுத்துனீங்கன்னா தோல் ஈஸியாக வந்துடும். இதில் பால் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி கொதிக்கிற பாலில் குங்குமப்பூ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அது கலர் மெதுவாக மாற ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் சுகரும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். அது மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரமே பாயில் பண்ண விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. பாதாம் பேஸ்ட் கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் சாப்பிடும் போது டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக நட்மெக் இந்த மாதிரி கிரேட் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஆற விட்டுட்டு சில் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். சில் ஆகும் போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இது பாப்சிக்கல் மோல்டில் ஊற்றி பாப்சிக்கல்ஸை கூட சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.